Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஆயில் ஃப்ரீ ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப ஈஸிங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிரலாம். ஒரே ஒரு பொருள் இருந்தா போதும். இந்த அப்பளம்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுக்கறனால weight lossல இருக்கறவங்க, டயட்ல இருக்கறவங்க எல்லாம் அதை சாப்பிட முடியாது. குழந்தைகளுக்கும் அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அது ஆயில்ல ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஐயோ ஆயிலா சாப்பிடுறாங்களோன்னு தோணும். அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குட் பை சொல்லிட்டு ஆயில் ஃப்ரீயா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வேர்க்கடலை, கொண்டைக்கடலை, பாப்கார்ன், அப்பளம் இது எல்லாத்தையுமே ஆயில் ஃப்ரீயா நம்ம செய்ய போறோம். வாங்க ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபீஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். இப்போ ஒரு கடாயில் இரும்பு கடாயாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதில் வந்து நம்ம நார்மல் உப்பு இருக்குல்ல, அது பொடி உப்பு வந்து ஒரு கப் நிறைய சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கப்புக்கு ஒரு கப் சேர்த்துருக்கேன். கிளாஸ் கணக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 2 கிளாஸ் ஃபுல்லாக நம்ம நார்மல் தண்ணி குடிக்கிற டம்ளர் இருக்குல்ல, அதுக்கு 2 கிளாஸ் ஃபுல்லாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உப்பை வந்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஆனால் நல்லா ஹீட் ஆகணும். நமக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்பளத்தை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்பளத்தை போட்ட உடனே நீங்கள் ஃப்ளேமை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி உப்பை எல்லாத்தையும் எடுத்து அப்பளத்துக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விடுங்க. இந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா அது நல்லா பொரிஞ்சு வரும். உங்களுக்கு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். அதே சமயம் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். கீழே வந்து ஒரு லேயர் உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா அப்பளம் வந்து கருகிடும். அதனால கீழேயும் ஒரு லேயர் உப்பு இருக்கணும், இதுக்கு மேலேயும் உப்பு படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அப்பளம் பொரிஞ்சு வந்துடுங்க. ரொம்ப நேரத்துக்கு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உப்பும் அதில் ரொம்ப தெரியாது, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். கீழே ஒரு லேயர் உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சைடில் உள்ள உப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி தூக்கி போட்டு விடுங்க. மேலே ஒரு ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி போடலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். உப்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால மேலே பட்டுருச்சுன்னா கையெல்லாம் பொத்துரும். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி உப்பை வந்து நல்லா இந்த மேலே இப்படி போட்டு விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். உப்பு மட்டும் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அப்பளம் போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி வரும். இல்லைனா ஒரு சைடு வெந்தும் வேகாமையும் ஆகிடும். அதனால் வந்து உப்பு நல்லா ஹீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடும். கை வச்சு பார்க்க வேண்டாம். உங்களுக்கு உப்பு சூடாயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லைட்டாக ஒரு சின்ன பீஸ் அப்பளத்தை வந்து இதில் போட்டு பார்த்துட்டு மேலே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பாருங்கள். அதை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிங்க. அப்போனா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இது பண்ணிங்கன்னா உப்பு எல்லாமே கீழே விழுந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாப்கார்ன் எடுத்துருக்கோம். உங்கள் கைக்கு 2 கை அளவு பாப்கார்ன் சேர்த்துக்கலாம் ஒரே நேரத்தில். ரொம்பவும் அதிகமாக போட்டு தம் பண்ணாதீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பக்கத்தில் ரெடியாக ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பாப்கார்ன் செய்யும்போது கண்டிப்பாக மூடி தேவைப்படும். பக்கத்தில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒன்று பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிய ஆரம்பிக்கும். ஏதாவது ஒன்று பொரிஞ்சு வந்தாலும் போதும். உடனே ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் அந்த உப்பு வந்து எல்லா கான் மேலேயும் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு உடனே ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இல்லைனா சில கான்லாம் அடியில் இருக்கிற கான்லாம் வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் கவனமாக பண்ணுங்கள். இது இப்போ நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரொம்ப டைம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நம்ம உப்பில் செய்கிறனால மேலே தெரிச்சிடக்கூடாது. அதனால் கம்ப்ளீட்டாக நல்லா பொரிஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சு வந்திருக்குன்னு. ஆயில் ஃப்ரீயாகவும் ரெடி ஆகிடுச்சு. பெரியவங்களுக்கெலாம் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது ஆயில் ஃப்ரீயாக அந்த மாதிரி கொடுக்குறது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வச்சு கேராமல் பண்ணி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இருக்காது. இதை வந்து நம்ம பாப்கார்னில் வந்து நிறைய உப்பு அதில் உள்ளே போய் இருக்கும். அது வந்து ஃபில்டர் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பாப்கார்னை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு லைட்டாக குலுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த உப்பு எல்லாமே கீழே விழுந்துடும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கடலை எடுக்க போகிறோம். வேர்க்கடலை ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. உப்பு மட்டும் நல்லா ஹீட்டாக இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும்.
பாருங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கனாலே அது நல்லா டப்பு டப்புன்னு ரெண்டாக நல்லா எல்லாம் உடஞ்சி அந்த ஸ்கின் எல்லாமே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து கேக் செஞ்சுட்டு அந்த உப்பு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம். ஃப்ரெஷ்ஷான உப்பு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பொடி உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கல் உப்பை நல்லா மிக்சியில் திரிச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வந்திருக்குன்னு உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும். நல்லா அதை தொலியெல்லாம் தனியாக வர ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உப்பு கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் கொண்டக்கடலை. அது வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். நிறைய சேர்க்க வேண்டாம். நீங்கள் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா எல்லாம் பொரிஞ்சு வர்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்படியே டைம் ஆகும்போது சில கடலை வந்து கருகிடும். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 1/4 கப்பாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கும் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்கள் எல்லாம் 2 கீற ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான். இப்போ நமக்கு உப்பு கடலையும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் சட்டுன்னு ரெடி ஆயிருங்க. இப்போ நான் அந்த அப்பளத்தை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ மொறுமொறுப்பாக சூப்பராக வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆயில் ஃப்ரீ ரெசிபிஸ் எல்லாத்தையுமே. ஈஸியான பாப்கார்னும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த உப்பு எல்லாமே கீழே வந்துருச்சு. பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு பொறுன்னு வருது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ வேர்க்கடலையே பாருங்கள். வேர்க்கடலையே கொஞ்சம் கையில் எடுத்து லைட்டாக நசுக்குனீங்க அப்படின்னா அந்த தொலி எல்லாம் வந்துடும். வேர்க்கடலை உள்ள வரைக்கும் அந்த நல்ல வறுபட்டுருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த சூப்பரான ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி. இந்த சூப்பரான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.